ஹலோ சைத்தாமா ஸ்குவாட். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். பை பாரதியார். இதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம்ல. இதோட டெஃபினிஷன் தான் 1988 கிப்லி ஸ்டூடியோஸ் உருவாக்குன கிரேவ்ஸ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ் அனிமே மூவி. இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இட் இஸ் மஸ்ட் வாட்ச். இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் நார்மலாக பார்க்குற அனிமே சைட் மோஸ்ட்லி இது இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். 1.5 மணி நேரம் படம் சூப்பராக இருக்கும். ஸ்டோரி என்னன்னா, வேர்ல்டு வார் 2 டைமில் ஜப்பானில் பல குடும்பங்கள் அழியுது, பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஹீரோவோட அப்பா நேவியில் இருக்கார் அண்ட் அவங்களோட அம்மா இறந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட தங்கச்சியும் எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க, சர்வைவை விட எப்படி பசியை ஆற்றிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த முழு கதையுமேங்க. இதை தாண்டி இந்த கதையை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த அனிமே மூவியை உங்களால் 2வது வாட்டி கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்கும் இதை பார்க்கும்போது. என்னதான் இது 1988 ரிலீஸ் ஆன அனிமே மூவியாக இருந்தாலும் அந்த அனிமேஷனை அவ்வளோ டீட்டெயில்டாகவும் சூப்பராகவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் மனசோட கனெக்ட் ஆகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரூட் ட்ராப். என்னடா சொல்கிறேன்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். இது போக போக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆகும்னா, நம்ம ஹீரோவோட தங்கச்சி களிமண்ணை எடுத்து அதை ரைஸ் பால், இது சூஷின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பா. அண்ட் நம்ம ஹீரோ திருடி சாப்பிட ஆரம்பிப்பான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தட் பாரதியார்ஸ் கோட். உங்கள் மனசு எவ்வளோ கல்லாக இருந்தாலும் சரிங்க, இந்த அனிமே படத்தை பார்த்தா கண்டிப்பாக கரையும். திஸ் அனிமே டசன்ட் க்ளோரிஃபை த வார். அதில் படுற கஷ்டங்களை தான் க்ளோரிஃபை பண்ணாங்களே தவிர, இந்த உலகத்தில் சாகிறதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதில் கண்டிப்பாக இது வந்துடும். டோன்ட் மிஸ் திஸ் மாஸ்டர் பீஸ் கைஸ். பாய்.